ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தம்பியோட பர்த்டே மினி விளாக் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மா, தங்கச்சி பாப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. தம்பி எந்திரிச்சதையும் பாப்பா கூட ஜாலியாக பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். சித்தியா அப்புறம் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் எடுத்துருந்தா. அவர் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி நிறைய டிஷர்ட்டு, லோயர், ட்ரௌசர்லாம் வாங்கிட்டு இருந்தால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம். மாமாவுக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கனால இன்றைக்கே நான்வெஜ் எடுத்து செஞ்சிடலான்னு செஞ்சுருந்தோம். என் தங்கச்சி எடுத்து ட்ரெஸ் ஒன்று காலையிலேயே போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டுருக்கோம். அம்மா வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். இங்கே இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் லைனில் நின்று பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருந்தோம். பாப்பா என் தோட பிடிச்சி இழுத்து அழகாக விளையாண்டுட்டு இருந்தா. கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெனோவேட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னு நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். தம்பி பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக விழுந்து கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே பார்த்திங்கன்னா மாமா கேசரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா கேசரி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவும் தம்பியும் கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நண்டு கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் செஞ்சுருந்தோம். தம்பிக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் கேக் கட்டிங்க்காக டெக்கரேட் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா சிம்பிளாக டெக்கரேட் பண்ணலான்னு பலூன் டெக்கரேஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம், நானும் மாமாவும். கேக் கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.